நாளை நடைபெறவுள்ள போர் சூழல் பதற்ற ஒத்திகை குறித்து மத்திய உள்துறை செயலாளர் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் மூலக்கூடும் என்கின்ற ஒரு அபாயம் எழுந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையினால் போர் ஏற்பட்டால் அதை பொதுமக்கள் எவ்வாறு கையாள வேண்டும்? வெளிநாட்டு விமானங்கள், அதாவது எதிரி நாட்டினுடைய போர் விமானங்கள் நம்முடைய வான்பரப்பிற்கு உள்ளாக வந்தால், அதே போன்று நம்முடைய கடற்பரப்பை ஒட்டி எதிரி நாட்டினுடைய போர் கப்பல்கள் வந்தால், அந்த தருணத்தில் குண்டுவீச்சில் இருந்து பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? முக்கியமாக அந்த நாடுகள் போர் பதற்றத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பகுதியில் எந்த இலக்குகளை எல்லாம் குறிவைத்து விமானங்கள் குண்டு வீசக்கூடும் என்பதற்கான அறிவுறுத்தலையும் விழிப்புணர்வாக பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய தேவை எழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் உள்துறை செயலாளர் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். தமிழ்நாடு உட்பட எல்லைப்புற மாநிலங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தாக்கர் உட்பட மூத்த அதிகாரிகள் இந்த காணொலி காட்சி வாயிலான கூட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், மணலி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் ஆவடியில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்கான பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் என்று 4 இடங்களை நாளை இந்த போர் பதற்ற ஒத்திகை நடைபெறக்கூடிய பகுதிகளாக, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளாக மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. எனவே சென்னையில் 4 இடங்களிலே போர் பதற்ற ஒத்திகை தணிப்பு நடவடிக்கைகள் நாளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. தற்போது நடைபெறக்கூடிய இந்த உள்துறை செயலாளருடனான ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களை உள்துறை செயலாளர், மத்திய உள்துறை செயலாளர் மாநில அதிகாரிகளுக்கு தெரிவிக்க இருக்கின்றார். அதன்படி எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த எதிரி நாட்டு விமானங்கள் உள்ளே வந்தால் குண்டு வீசுவதற்கு அவர்கள் எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுவார்கள்? மின்சாரத்தை உடனடியாக அந்த பகுதிகளில் எல்லாம் துண்டிக்க வேண்டும். அதாவது இரவு நேரங்களில் குண்டுவீச்சு சம்பவங்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதால் இரவு நேரங்களில் மின்சார விநியோகத்தை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி போர் தளவாட உற்பத்தி மையங்கள், அதாவது ராணுவத்திற்கான போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆவடியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை போன்றவை, கல்பாக்கம் அணுமின் நிலையம் போன்றவை, மின் உற்பத்தி கூடங்கள் என்று எந்த இடத்தில் குண்டுகளை வீசினால் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அதுபோன்ற இடங்களைத்தான் அடையாளம் கண்டு எதிரி நாட்டு விமானங்கள் குண்டு வீசும். அவ்வாறு எதிரி நாட்டு விமானங்கள் இந்திய வான்பரப்பு எல்லைக்கு உள்ளே வந்து விட்டாலே உடனடியாக சைரன் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சைரன் ஓசை கேட்டவுடன் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சாலைகளில் தெரியக்கூடாது, வீடுகளில் இருக்கக்கூடிய மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை வழங்குகின்றார்கள். அதன் அடிப்படையில் மாநில அரசும் உடனடியாக உத்தரவை பிறப்பிக்க உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.